வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான சூப்பர் கெஸிங் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த கேரளா லாட்ரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஒரு பேட்டர்னில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததை அவன் ரிசல்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லா டைமும் வந்து கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எப்படி வேணால் வந்து மாறலாம், எப்படி வேணால் எந்த பேட்டர்ன் வேணால் அவன் யூஸ் பண்ணி ரிசல்ட்டாக வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவன் யூஸ் பண்ண பேட்டர்ன் வந்து நம்ம லாஜிக்கை வந்து கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி அவன் இன்றைக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நேற்று நம்ம கெஸ் பண்ணது வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வச்சுன்னா டபுள் நம்பர் மிரர் நம்பர் அப்படின்னு வரும்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். நேற்று வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டபுள் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி 933 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த 844 அப்படின்ற நம்பரை வச்சு அவன் அழகாக மேனிப்புலேட் பண்ணி 791 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதை எப்படி கொடுத்துருக்கான்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 791 அப்படின்ற நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னா 844 8ஓட பவர் நம்பர் வந்து 3, 4ஓட பவர் நம்பர் 9, 4ஓட பவர் நம்பர் 9, 399. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாகவே வந்து பவர் நம்பர். இந்த பவர் நம்பரை டைரெக்டாக பண்ணாமல் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவன் வந்து எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த 399 இது வந்து 844ஓட பவர் நம்பர், டைரக்ட் பவர் நம்பர். ஓகேங்களா? இதை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, 844. ஓகேங்களா? இந்த 4ஓட பவர் நம்பர் பி போர்டில் இருக்கிற இந்த 4ஓட பவர் நம்பர் வந்து இந்த 9 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஓகேங்களா? எனக்கு ரிசல்ட் வந்து 9 அப்படின்னு பி போர்டில் இந்த 9 நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த சி போர்டில் இருக்கிற இந்த 4 வந்து பேஸ் பண்ணி இதில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஏசி போர்டை வந்து அவன் முடிச்சிருக்கான். அந்த 4+3 அதாவது ப்ளஸ் பண்ணால் ஏ போர்டில் 7 அப்படின்ற நம்பர் வந்துடுது. அதோட மைனஸ் பண்ணால் 4 - 3 வந்து 1. ஓகேங்களா? ஸோ அழகாக எவ்வளோ அழகாக வந்து அவன் 1 அப்படின்னு சொல்லி 791 அப்படின்னு சொல்லி அழகாக நம்பர் கொடுத்துருக்கான் பாருங்கள். நம்ம டேரெக்டாக கொடுத்த அந்த 399 அதோட டேரக்ட் பவர் நம்பர். ஆனால் அவன் அப்படி கொடுக்காம அதில் வந்து ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்ணி பி போர்டில் அப்படியே அழகாக வந்து அதோட பவர் நம்பர் கொடுத்துட்டான். அதாவது 9 4ஓட பவர் நம்பர் வந்து 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அந்த 9 வந்ததுனால அழகாக அடுத்தது என்ன பண்ணால் அந்த 3 4 அதாவது அதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பவர் நம்பரில் ப்ளஸ்ஸு மைனஸை யூஸ் பண்ணி 791 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து அவன் இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த கேரளா லாட்ரி பொறுத்த வரைக்கும் அவன் என்னென்ன ரிசல்ட் எப்படி எப்படி கொடுப்பான், என்னென்ன லாஜிக்கில் கொடுப்பான், என்ன டக்குன்னு வந்து மேனிப்புலேட் பண்ணான். ஏன்னா நம்ம இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நேற்று வந்து ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று கொடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டபுள் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ் பண்ணி நேற்று ஒரு நம்பருக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், 2 நாளாக வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் அந்த மிரர் பேட்டர்ன் கொடுத்ததுனால இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் 3மே வந்து டிஃப்ரெண்ட் சிங்கிள் நம்பராக வந்து கொடுத்து இன்றைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து எப்படி அமைய போகுது, என்னென்ன பேட்டர்னில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் வீக் வந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 15 16 இந்த 330 கீழே பார்த்தீங்கன்னா 307. ஓகேங்களா? இந்த 330 இந்த 307 அப்படின்ற வச்சு தான் இன்றைக்கான ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா இந்த 330 ஒரு நிமிஷம் இருங்க, 330 இந்த 330ஓட இந்த முந்தின நாளோட ரிசல்ட், அதாவது வியாழக்கிழமை தான் நினைக்கிறேன், வியாழக்கிழமை வந்த ரிசல்ட் வந்து 885.
885. இது வந்து 330ஓட டைரெக்டாக, அதாவது இதோட பவர் நம்பர் தான் வந்து 885. 3ஓட பவர் நம்பர் வந்து 8, 8, 0ஓட பவர் நம்பர் வந்து 5. ஓகேங்களா? ஸோ அவன் டைரெக்டாக அழகாக ஒரு அதாவது போன மாதம் February மாதம் வந்தது, February மாதத்துக்கு வந்ததுக்கான ரிசல்ட் இது வந்து 330, 307. அதாவது இந்த நம்பரை வச்சு தான் அவன் வந்து ரிசல்ட் வந்து 885 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த 8, 8, 5 டைரக்ட் பவர் நம்பர், இது எல்லாமே வந்து 330ஓட டைரக்ட் பவர் நம்பர் வந்து 885. ஓகேங்களா? ஸோ இவன் வந்து ஏபியில், அதாவது பிசியில் இருக்க 30 வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 307. 307. அதாவது பிசியில் இருக்க 30 திருப்பி அவன் வந்து ஏபியில் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வியாழக்கிழமை 885, அதாவது 330ஓட டைரக்ட் பவர் நம்பர் தான் வந்து 885. இந்த 885 வச்சு இன்னைக்கான ரிசல்ட், அதாவது நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்டை வந்து நம்ம கெஸ்ஸிங் நம்பருக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது பிசியில் வந்து அவன் எப்படி வந்து திருப்பி ஏபியாக திருப்பி கொடுத்தானோ, அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏபியில் கொடுத்துட்டான், பிசியில் கொடுத்துட்டான், ஏசி பிசியில் கொடுத்துட்டான், அடுத்தது ஏபி மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபியில் நாளைக்கு வரப்போகிற நம்பரு, அதாவது 885, அதாவது 85 பிசியில் இருக்க 85 நாளைக்கு ஏபியில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபியில் ஒரு 85 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து அந்த 330 வந்து கீழே அதாவது பிசியில் வந்து பிசியில் 30ன்னு இருக்கிறத வந்து ஏபியில் 30, பிசியில் 30, அடுத்தது வந்து ஏபியில் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதே மாதிரி இங்கே பவர் நம்பரை அதாவது பிசியில் இருக்கிற மாற்றி ஏபியில் கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து பிசி 85 இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு ஏபியில் 85 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஏபியில் 85 வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்து 330, அதாவது போன மாதம் கொடுத்த 330 ஏபி, அதாவது பிசியில் இருக்கிறத ஏபியில் 30 அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி இந்த 885, 885ல் 85 பிசியில் இருக்கிறத நாளைக்கு ஏபியில் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து அடிக்கடி வந்து வர்றது ரொம்பவே வந்து அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 60 to 70% வந்து ஏபியில் 85 வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 85 வந்துருச்சிங்களா? இன்னொரு லாஜிக் பாருங்கள். அதாவது இங்கே வந்து 0க்கு 5, அதாவது 330ல் 0க்கு 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நாள் வந்து 300, அதாவது ஏபியில் வந்து மாற்றிருக்கானா, அந்த பிசியில் இருந்த 30 வந்து ஏசியில் வந்து 30 அப்படின்னு சொல்லி ஏபியில் வந்து 30 அப்படின்னு வச்சுருக்கான். அதாவது இங்கே 0க்கு, அதாவது இங்கே 885 டைரெக்டாக வந்து பவர் நம்பர் கொடுத்துருக்காங்களா 885. ஸோ இங்கே 307 வந்து இந்த 7க்கான ஒரே ஒரு நம்பர் மட்டும், 7க்கான பவர் நம்பர் வந்து 2. ஓகேங்களா? ஸோ இந்த 2ன்ற நம்பரை வந்து நாளைக்கு சி போர்டில் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சி போர்டில் 2 வரத்துக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை வந்து நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். அவன் ஃபஸ்ட்டு வந்து இந்த 330 பிசியில் 30ன்றதை ஏபியில் மாற்றி 30 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதோட 330ஓட டைரக்ட் பவர் நம்பர் தான் வந்து 885, அதாவது வியாழக்கிழமை வந்த ரிசல்ட்டுக்கான நம்பர் வந்து 885. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நாளைக்கு ஒரு பிசியில் ஏபியில் வந்து 85 அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏபியில். ஸோ அடுத்தது சி போர்டில் 2, அதாவது 852 நாளைக்கு வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த 852ன்ற நம்பர் வந்து ஒரு நல்ல நம்பர், ஒரு நல்ல பேட்டர்ன்லேயும் வந்திருக்கு. இது வந்து ஒரு 3 டைப் ஆஃப் அந்த நம்பர் வரத்துக்கு நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டாபிக், அதாவது 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து நான் இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நாளைக்கு இந்த நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு 70லேருந்து 80% வரத்துக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் 852 அப்படின்ற நம்பர் வந்து வருது. ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு மெத்தட் வந்து நேற்று ரிசல்ட் வந்து 791.
ஓகேங்களா. இந்த 791 அப்படின்ற நம்பரை வந்து +1 +1 பண்ணிங்க அப்படின்னா 1 + 1 2 1 + 1 2 9 + 1 10 0. ஸோ இங்கே 7 + 1 வந்து 8. ஓகேங்களா. இந்த 802 அப்படின்றதுல இந்த 82 அதாவது ஏசி போர்டில் 82 அப்படின்னு வந்துருச்சிங்களா. இந்த 82 ஏசி போர்டில் வந்து அப்படியே வச்சுட்டு பி போர்டில் இருக்க 0 மட்டும் அவன் பவர் நம்பர் 0வோட பவர் நம்பர் வந்து 5. ஓகேங்களா. இந்த 0வோட பவர் நம்பர் 5ன்னு மட்டும் பி போர்டில் மாற்றி நாளைக்கு 852 அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். ஓகேங்களா. 791 அதாவது 805 அது அப்படியே வந்து சாரி 802 இந்த ஏசி போர்டில் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நாளைக்கு ஏசி போர்டு சேமாக வச்சுட்டு இந்த 0வுக்கு மட்டும் அவன் பவர் நம்பர் கொடுத்தான்னா 852 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுவுமே வந்து செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம லாஸ்ட் மந்த் வந்த நம்பரை வச்சு கெஸ் பண்ணி 852 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து நேத்தி ரிசல்ட், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டை வச்சு நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து 852 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று மூணாவதாக ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நாளைக்கு 852 வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 3 நாள் ரிசல்ட் வந்து 844 791. நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பர் நம்ம கொடுத்தது வந்து 852. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதோட கவுண்ட் பாருங்கள். இது வந்து டோட்டலாக 8 + 4 + 4 இதோட கவுண்டிங் நம்பர் வந்து 16. 7 + 9 + 1 அதாவது 791. 7 + 9 + 1 இதோட கவுண்டிங் வந்து 17. 8 + 5 + 2 இதோட கவுண்டிங் வந்து 15. ஓகேங்களா. ஸோ இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். இந்த 16 17 15 அதாவது நாளைக்கு கொடுக்க போகிற நம்ம கெஸ்ஸிங் நம்பர் வந்து இந்த பேட்டர்ன் இந்த 16 17 15 அப்படின்ற அந்த பேட்டர்ன் சீக்வன்ஸ்லேயும் வருது. ஸோ அதனால் நாளைக்கு இந்த கெஸ்ஸிங் நம்பர் வரத்துக்கு ஒரு 70 to 80% வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 852 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. 852. ஸோ இது வந்து லக்கி நம்பரு. இது நல்ல ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல பேட்டர்னு. அதனால் இந்த 852 அப்படின்ற நம்பரை நான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங்காக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பர் வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நான் வந்து எந்த ஷூரிட்டியும் கொடுக்கல. பட் ஆனால் கெஸ்ஸிங் வைஸ் நான் லாஜிக் நான் சொன்ன மெத்தடு இது எல்லாமே வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 852 ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இன்றைக்கி என்னென்ன நம்பர் வந்து லக்கியாக வந்திருக்கு, யாருக்காவது இன்றைக்கி ப்ரைஸ் வந்திருக்கு, இல்லை யாருக்காவது நியர்பையில் இல்லை வந்து என்னென்ன உங்கள் கெஸ்ஸிங்கும் என்னோடய கெஸ்ஸிங்கும் ஓகேவாக இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.